அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த பெண்ணோட வயது 50 வயது. பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகரம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா மிதுனம் போயிட்டு இருக்கு. இந்த ஜாதகையோட கேள்வி என்னன்னாக்கா, சார் எனக்கு இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, பதவி உயர்வு உண்டா அப்படின்ற மாதிரி கேள்வி. ஒரு குறிப்பு, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மத்திய அரசுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஜாதகைக்கு இயங்கும் நட்சத்திரமா லக்னாதிபதி ஏல்பி லக்னம் புதன், மிதுனம். லக்னாதிபதி புதன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று 9ல பாக்கியத்துல இருக்காரு. பாக்கியஸ்தானத்துல புதன் இருக்காரு. இந்த ஜாதகைக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டுன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் 2. குரு பகவான் எங்க இருக்காரு? குரு பகவான் அவரும் எங்க இருக்காரு? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. சரி, இப்ப இவங்க இந்த சமயத்துல ப்ரொமோஷன் பத்தி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் 8ஆம் வீடான மகரத்துல இருக்காரு, ஜென்ம லக்னத்துல இருக்காரு. அங்க இருந்து தன்னோட 4ஆம் பார்வையை எங்க பாக்குறாரு? 11ஆம் வீட்டை பாக்குறாரு. 11ஆம் வீடுன்றது ப்ரொமோஷன், லாபஸ்தானம். அப்ப கேள்வி சரி. சரி, இப்ப இவங்களுக்கு ப்ரொமோஷன் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறைப்படி வேற எந்த கிரகத்தையுமே நம்ம கணக்கில் எடுக்கல. தேவைப்படுற கிரகங்கள் மட்டும் 2 கிரகங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் குறிப்பா சுக்கிர பகவான் ஆச்சுங்களா. இந்த சுக்கிர பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 10ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. கோச்சார சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துல போயிட்டு இருக்காரு கோச்சார சுக்கிரன். அப்ப சுயஜாதகத்துல 10ல இருக்கிறது இவருக்கு ப்ரொமோஷன் வந்தாலுமே அதுல ஒரு விதமான வேலைப்பளு, ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் கோச்சார சுக்கிரன் லக்னத்துல ஏஎல்பி லக்னத்துல போகிறதுனால லாபம் உண்டு ஆச்சுங்களா. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 லிஸ்ட் மாதிரி போவாங்க, 2 சான்சஸ் இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு அந்த 2 லிஸ்ட்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிதான் அவங்களோட கேள்வி. அப்ப நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கரெக்டா 20/8/2025 இந்த பீரியட்ல, அதாவது 20/8/2025 கோச்சார சுக்கிரன் எங்க போயிட்டு இருப்பாருனாக்கா ஏஎல்பி லக்னத்துல போயிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா லக்ன கோச்சார டிகிரி அது 28 டிகிரி 10 செகண்ட்ல போயிட்டு இருக்கும். அதே சமயத்துல சுக்கிர பகவானோட கோச்சார டிகிரி பாத்தீங்கன்னா 29 டிகிரி 20 செகண்ட்ல போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே டிகிரி. அப்ப இந்த பீரியட்ல ஒரு சான்ஸ் உண்டு. 2வது சான்ஸ் பாத்தீங்கன்னா 10/9/2025 இந்த பீரியட்லயும் பாத்தீங்கன்னா கோச்சார சுக்கிரன் ஏஎல்பி லக்னத்துல போயிட்டு இருப்பாரு, லாபஸ்தானத்துல இருப்பாரு. இந்த சமயத்துல அதாவது 10/9/2025 பாத்தீங்கன்னா ஏஎல்பி டிகிரி பாத்தீங்கன்னா 24 டிகிரி 44 செகண்ட்ல இருக்கும். சுக்கிரனோட டிகிரி கோச்சாரத்துல பாத்தீங்கன்னாலும் சேம் அதே 24 டிகிரி 31 செகண்ட்ல போயிட்டு இருக்கும். அப்ப ஒரே டிகிரி. ஸோ நம்ம ஒரே டிகிரியில லக்ன டிகிரியும் கோச்சாரத்துல தேவைப்படுற பாவகத்தோட டிகிரியும் ஒரே டிகிரியா வரும்போது, அல்லது கிட்டத்தட்ட ஒரே டிகிரி நெருங்கி வரும்போது ஒரு நிகழ்வு கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது விதி. அதுபடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா இந்த சமயத்தில் நடக்க போகுது. அப்ப நம்ம என்ன சொன்னோம், 2 தேதி குறிச்சு கொடுத்தோம். 1 20/8/2025 இந்த பீரியட்ல வரலாம். 2வது இதுல மிஸ் ஆச்சுன்னா 2வது லிஸ்ட் 10/9/2025 இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரலாம். ஆனால் 10/9/2025 மேல ஒரு லிஸ்ட் வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ரொமோஷன் வராது. ஆனால் சம்பள உயர்வு உண்டு, ஊதிய உயர்வு உண்டு, இன்க்ரிமெண்ட் இருக்கும், பட் ப்ரொமோஷன் இருக்காது.
அப்படின்றது நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவானோட டிகிரி கிரக வேல்யூ பார்த்தீங்கன்னா 80% இருக்கு ஜாதகிக்கு. லக்னாதிபதியான புதன் பகவானோட கிரக வேல்யூ பார்த்தீங்கன்னா 80%. ரொம்ப அபரிதமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் வந்து உறுதியா நீங்க வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். வேலைப்பளு இருக்கும், லாபம் இருக்கும். அதையும் வந்து நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணி சொன்னோம். ஸோ நம்ம அச்சலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் மிக எளிமையா வித்தின் ஒரு 2 நிமிஷத்துல வந்து நம்ம வந்து பலனை வந்து பார்த்து சொல்லிடலாம். நடக்குமா நடக்காது, நடந்தால் எந்த பீரியட்ல நடக்கும், நடக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும், ஜாதகிக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் மிக துல்லியமா கால அளவுகளோட நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதான் அட்சலக்ன பദ്ധதியோட ஒரு சிறப்பு, துல்லியம். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சலக்ன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.